நீங்கள் பார்டர்லைன் டயபிட்டிஸ் இருக்கிறவங்களா இருக்கலாம். அதாவது டயபிட்டிஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜ், ப்ரீ டயபிட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் இருக்கலாம். வருஷக்கணக்கில் எனக்கு சுகர் இருக்குங்க அப்படின்னு அவதிப்படுறவங்களாகவும் இருக்கலாம். ஸோ இவர்களுக்கு எல்லாமே இந்த ஒரு வழிமுறை சிறப்பானது. இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இலுப்பை மரம் இருக்கு பார்த்தீங்களா, இதனோட பட்டை. இது எங்கெங்க கிடைக்கும்? இது புதுசாக இருக்கே. புதுசாலாம் இல்லைங்க. இலுப்பை மரம் அப்படின்னு சொல்கிறது சாலை ஓரங்களில் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பெரிய பெரிய இடங்கள் எல்லாமே தனிச்சு ஒரு மரம் நிற்கும். நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் அந்த நிலங்களில் சும்மா இருக்கக்கூடிய அந்த நிலங்கள்லாம் நிறைய இந்த மரங்கள் இருக்கும். இனிப்பானது. இதிலிருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூவை எடுத்து சர்க்கரைக்கு பதிலாக யூஸ் பண்ணுவாங்க. இதுலேருந்து எண்ணெய் எடுப்பாங்க. இலுப்பை எண்ணெய் அவ்வளவு நல்லது, தெய்வீகத்தன்மை நிறைந்தது. இதில் தீபம் ஏற்றி பாருங்களேன், உங்களுக்கு நினைத்த காரியம் கைகூடும். அந்த எண்ணெய் எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய பின்னாக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க. இதனோடு இந்த மரப்பட்டை இருக்குது பாருங்க, நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும்.